அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் பூவரச மரம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமா? பார்த்துருக்கீங்களா? ஒரு அழகான ஒரு பூவரச மரம் ஒரு சாலை ஓரத்தில் இருந்தது. அந்த மரத்தோட உச்சி கிளையில் ஒரு குயில் ஒன்று அங்கே வாழ்ந்து வந்தது. ரொம்ப நாளாக அந்த குயில் அங்கே தான் வாழ்ந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அந்த குயில் காலையிலேருந்து கூவிக்கிட்டே இருந்தது. குயில் கூவுற சத்தம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் இது தொடர்ந்து கூவிக்கிட்டே இருக்கவும் இந்த மரத்துக்கு கோபம் வந்துருச்சு. ஏன் இப்படி நீ காலையிலேருந்து இன்றைக்கி கூவிக்கிட்டே இருக்கிற? உன் குரல் அழகாக இருக்கும் தான், அதுக்கு நீ இதை கூவிக்கிட்டே இருந்தால் எனக்கு தொல்லையாக இருக்குது, எனக்கு அமைதியாக இருக்கணும் கொஞ்சம் நேரம்னு சொல்லி அந்த பூவரச மரம் தான் அந்த குயில்கிட்ட கோவப்பட்டுச்சு. உடனே அந்த மரத்தை பார்த்து குயில் என்ன சொன்னுச்சு அப்படின்னா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, அதனால தான் நான் கூவிட்டே இருக்கிறேன் அப்படின்னு. உனக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும் போதாதம்மா, அது கேட்குற எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி அந்த மரம் பதில் சொன்னது. என்னுடைய மகிழ்ச்சியை காரணம் கேட்டால் நீ ரொம்ப சந்தோஷப்படுவ, அப்படி என்ன காரணம் அப்படின்னு இந்த மரம் கேட்டது. இங்கே பாரேன், இப்போ 2-3 நாளாக ஒரு விஷயம் பேசிக்கிறாங்க இங்கே. அதாவது தெருவோரத்தில் இருக்க மரங்களை எல்லாம் முறையாக பராமரிக்கணும், தண்ணீர் விடணும், அதோடய களைகள்லாம் பிடுங்கணும், காய்ந்த சருகுகள்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இந்த அரசாங்கத்தில். அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குயில் சொன்னச்சான். இதை நினச்சி உனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு இந்த மரம் கேட்டது. என்ன இப்படி சொல்லிட்ட? நீ இந்த சாலையோரத்தில் எத்தனை வருடங்களாக இருக்கிற? நானும் உன்னுடைய மரத்து மேலே கூடு கட்டி வாழ்ந்துட்டுருக்கேன். உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கவலையாக இருக்கும். உனக்கு சரியாக தண்ணி ஊற்ற ஆள் இல்லை. உன்னை சுற்றி பாரு, எவ்வளோ அனாவசியமான புற்கள்லாம் முளைச்சிருக்கு, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. காய்ந்த சருகுகள், உடைந்த மரக்கிளைகள்லாம் உன் மேலே தொங்கிட்டுருக்கு, அதெல்லாம் சரி பண்ண ஆளே இல்லை. இது எத்தனையோ நாள் நினச்சி நான் கவலைப்பட்டிருக்கேன். இப்போ பாரு, உன்னை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வரப்போகுதுன்னு நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த குயில் சொன்னிச்சான். சரி, அப்போ என்னையே தானே பராமரிக்க போகிறாங்க, அதை நினச்சி உனக்கு என்ன சந்தோஷம்? ஆமாம், நீ நல்லா இருந்தால் என்னை மாதிரி பல பறவைகள் இங்கே கூடு கட்டி நாங்களும் நல்லா வாழுவோம், உன்னையோடு சேர்ந்து நாங்களும் நல்லா வாழுவோம் அப்படின்னு சொல்லி அந்த குயில் சொன்னச்சான். அப்போ தான் மரத்துக்கு அவரோட தவறு புரிஞ்சுது. ஆகா, உண்மையான காரணம் என்னன்னு தெரியாமல் நம்ம இப்படி இந்த குயில் மேலே கோவப்பட்டுட்டோமே, நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி தானே அது இத்தனை நேரம் சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த மரம் அதுக்கப்புறம் ரொம்ப வருந்துச்சான். இதே மாதிரி நம்ம மனிதர்கள் பல பேர் இருக்கிறோம். அவசரப்பட்டு உண்மையான காரணம் தெரியாமல் சில பேர் நம்ம மேலே நம்ம அனாவசியமாக கோவப்பட்டுறோம். உதாரணத்துக்கு அப்பா அம்மாவோ ஆசிரியரோ நம்மளை கண்டிக்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நம்ம நன்மைக்காக தான். அதை புரிந்து வாழ பழகிக்கணும். நன்றி. இன்னொரு கதையில் பார்க்கலாம்.